டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு அரசு இப்போது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடி கார்டு வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். அந்த ஐடி கார்டில் பேர், அப்பா பேர், பிளட் குரூப்பு எல்லாமே இருக்கும். கூடுதலாக அவங்களுடைய ஜாதி அடையாளம் அது இருக்கும். என்ன அவங்க ஜாதி, எஸ்சினா எஸ்சி, எஸ்டினா எஸ்சி, எம்பிசினா எம்பிசி, ஓபிசினா ஓபிசி, பிசினா பிசி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடையாள அட்டத்தில் இருக்கும் அப்படின்ற ஒரு புது ஐடி கார்டை வந்து தமிழ்நாடு அரசு விஜயினுடைய ஒப்புதலோட விஜய் சாரோட ஒப்புதலோட இந்த ஐடி கார்டு வழங்கப்படும். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு 2 மாணவர்களுக்கும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு அதிரடியே தகவலை கொடுத்துருக்கிறார். சட்டமன்றத்தில் நாங்கள் ஜாதியை ஒழிச்சிட்டோம், நாங்கள் காசு கொடுக்குற கலாச்சாரத்தை ஒழிச்சிட்டோம், ஜாதியை ஒழிச்சிட்டோம் அப்படின்னு பெருமையாக பேசினார் நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள். ஆனால் வெளியே வந்தால் ஜாதி அடையாளத்தோட அடையாள கார்டு கொடுக்குறேன் அப்படின்றாங்க. சார், ஸ்கூல் பசங்க மத்தியில், பிஞ்சு நெஞ்சு மத்தியில் ஜாதியை இப்படி விதைக்கிறீங்களே, என்ன ஒரு கவர்மெண்ட் இது அப்படின்னு தான் நம்மளால் கேள்வி கேட்க முடியுது. இப்போ ஸ்கூல் மாணவர்கள்ல இந்த ஜாதி அடையாளம் புரிந்த கயிறு கட்டுறது, கயிறு மாற்றுறது, இந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்தையே ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஆட்சியில் முன்னாள் நீதிபதி சந்துரு அவர்கள் தலைமையில் ஒரு அறிக்கை ஒன்று விட்டாங்க. ஏன்னா இங்கே வந்து சாதி ரீதியான மாணவர்கள்லாம் கடந்த ஆட்சியில் வந்து என்ன பண்ணாங்கன்னா அடிச்சுக்கிட்டாங்க, வெட்டிட்டாங்க அப்படின்ற ஒரு பெரிய பூதாகாரமாக நடந்தது. ஸோ ஜாதியின் அடையாளம் கயிறிலே இருக்கக்கூடாது, மனிதர்களுடைய உடல்லே இருக்கக்கூடாது அப்படின்னு கடந்த முறை ஆட்சியில் வந்து என்ன பண்ணாங்கன்னா இதை வந்து ஒழிச்சாங்க. ஆனால் இன்னைக்கு ஜாதி அடையாளத்தோட ஐடி கார்டு இருக்குதுப்பா, அவங்க கழுத்தில் தொங்குது, பார்த்துக்கோங்க, இவங்க இன்னார் ஜாதி, இந்த பொண்ணு இன்னார் ஜாதி, இந்த பையன் இன்னார் ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடையாள அட்டையிலே ஐடி கார்டிலே இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்களே, நீங்கள் எந்த விதத்தில் ஜாதியை ஒழிச்சிங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் சிஎம் சார் அவர்களே அப்படின்னு தான் நம்மளால கேள்வி கேட்க தோணுது. இது ஜாதியை ஒழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒட்ட வெளிச்சமாக ஜாதி பேரோட ஐடி இது வரைக்கும் எந்த ஒரு ஊர்லேயும் அது மாதிரி நடந்ததில்லை, எந்த ஆட்சியில் அப்படி நடந்ததே இல்லை. ஜாதியோட ஐடி கார்டு வந்து இருக்கும்னா எந்த ஆட்சியில் நடந்ததில்லை, இந்த ஆட்சியில் மட்டும் தான் நடக்குது. இந்த ஆட்சியில் இந்த அவலங்கள் நடக்குது அப்படின்றது எந்த மாற்றுக்கிறதுல இதை பற்றியோட கருத்தை அப்படி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.